நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை அறத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம். அதாவது ஒரு மக்களின் கையில் ஒரு அதிகாரம் இருக்கிறது அப்படின்றது இந்த வாக்கு செலுத்தல் தான் அதிகாரம். இந்த வாக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயத்துல என்ன பண்றோம்னா, இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் வாங்குவது, இது ஏறக்குறைய ஒரு லஞ்சத்தை ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் பல்வேறு முறைகள் இது பண்ணக்கூடியது. மக்களும் பல்வேறு வழிகளும் அது புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இருந்தும் அரசியல்வாதிகள் தங்களை திருத்திக் கொள்வதா இல்லை. இப்படித்தான் பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல அது அதிகாரப்பூர்வமா செய்திகள் வந்துடுறோம். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் வேலூர் அவர்கள் உதவியாளர் வீட்டில் கிட்டத்தட்ட தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனை 2 கோடி ரூபாய் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுவும் 500 ரூபாய் நோட்டுகளாக கைப்பற்றப்பட்டது. 500 ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையும் இயந்திரங்கள் மூலமாக எண்ணப்பட்ட பிறகுதான் சொல்லப்படுது 2 கோடி ரூபாய்க்கு. ஒரு உதவியாளர் வீட்டில் 2 கோடி ரூபாய் எப்படி வந்தது என்பது தெரியவில்லை. இதற்குண்டான வழக்கங்கள் இதுவரைக்கும் தேர்தல் கமிஷன் சொல்லல. ஆனா அந்த 2 கோடி ரூபாய் அவருக்கு எப்படி வந்தது, எதற்கு காரணமாக அவர் இந்த நேரத்தில் 500 ரூபாய் நோட்டை மாற்றி வச்சிருக்காரு ஒன்று. இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா கோவையில நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்க ஒரு எப்படி சொல்லுவாங்க, செந்தில் பாலாஜி போயிருக்காரு மக்கள் மனசுல ஒரு லேசர், என்னோட கருத்து இல்லை, மக்கள் மனசுல ஒரு தில்லும்புள்ளு நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய நடக்குதுன்னா இருக்கும் மக்களே சொல்லிடுவார்கள். இந்த தேர்தலில் அவர் எப்படி ஜெயிப்பாரு, ஆனா தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிப்பாரு. அதுக்கு உண்டான சாத்திய குரல் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பல்வேறு புகார்கள் தொடர்பாக அந்த தொகுதியின் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் பல்வேறு புகார்கள், கிட்டத்தட்ட பணம் பட்டுப்பாடா பண்ணவர்களை கையும் களவுமா பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் இவ்வளவு புகாரும் கொடுத்தும் இதுக்கு மேல் ஒரு சுயேட்சை வேட்பாளரும் தொடர்பாக புகார் கொடுத்தாரு. இவ்வளவு புகார்கள் கொடுத்தும் அந்த கலெக்டர் இந்த நடவடிக்கை, தேர்தல் அதிகாரி அவரைத்தான் இருக்க எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தால் அவர் நடக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளார்கள். இந்த 2 வெவ்வேறு செய்திகளாலும் 2மே திமுக வேட்பாளர் சார்ந்தே இருக்கக்கூடிய விஷயம். இங்கேதான் மக்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுது. ஒரு சார்பு நிலையாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறதோ ஒரு கேள்வி எழுகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம், தமிழகத்துல இந்த முறை தேர்தல் என்பது ஒரு உண்மையான ஒரு ஃபேர் எலெக்ஷனாக இருக்குமா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை நாம் ஸ்ரீ டிவியில பலமுறை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் நாள் நெருங்க நடந்தக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்த பொழுது நம்மளுடைய சந்தேகம் உண்மையானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சுதந்திரமாக, ஒரு உண்மையாக, ஒரு வெளிப்படையான ஒரு தேர்தலாக இது இல்லை என்பதுதான் நம்முடைய முடிவாக வந்து கொண்டிருக்கிறது. அதை தான் இந்த நிகழ்வுகள் காட்டுவதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காவல் அதிகாரிகள் முழுவதுமாக இன்னைக்கு பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, ஹைலி பொலிட்டிசைஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு வரோம். காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தை தங்கள் கைகள் வைத்துக்கொண்டு இன்னைக்கு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நாம் தொடர்ந்து நம்ம வைத்துக்கொண்டேதான் இருந்தோம். ஆரம்பத்துல தேர்தல் கமிஷன் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் பொழுது ஒரு சில அதிகாரிகளை மட்டும் மேல் மட்டத்துல மாற்றினார்கள். மேல் மட்டத்துல மாத்தின உடனேவே இதெல்லாம் சரியாயிடும்ங்கிற மாதிரியான ஒரு நம்ப வைக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லணும். அத ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் தான் சொன்னோம். ஏன்னா அதற்கப்புறம் நடந்தக்கூடிய நடவடிக்கைகள்ல எதுவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த இந்த 2 சம்பவங்களை தவிர தொடர்ச்சியாக வெளிப்படையாகவே ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு பணம் என்பதை விலை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இது ஏதோ ஒரு சாதாரண மக்கள் அடிப்படையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு தொகுதியிலும் எவ்வளவு ஓட்டுகள், எவ்வளவு பணம் தரப்படுகிறது என்று. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை தேர்தல் கமிஷன். பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இந்த மாதிரி அதே போல அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த கேண்டிடேட் ஸ்க்ரூட்டனி பண்ணக்கூடிய நேரத்துல இருந்தே நாம சொல்லிட்டு இருக்கோம் பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப கூட பார்த்தோம்னா இந்த கேண்டிடேட் ஸ்க்ரூட்டனி பண்ணக்கூடிய விஷயத்துல வஹாபு, அப்பாவு இவர்களுடைய விஷயத்துல தேர்தல் கமிஷன் எப்படி நடந்து கொண்டது என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அப்பாவு விஷயத்துல இந்த மாதிரியான வழக்குகள் இருப்பதை குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வைத்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் இதை அனுமதிக்க கூடாது என்று எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க போய் நீதிமன்றத்துல பாத்துட்டாங்க. அப்ப ஸ்க்ரூட்டனி எதுக்கு? நீதிமன்றத்துல போய் எப்ப பாத்துட்டு எப்ப வர்றது? நேரடியா மக்கள் வழக்கு அங்கேயே போயிடாம ஒரு அதிகாரி தேவையில்லை. எல்லாத்துக்கும் அவங்க நீதிமன்றமே நீ ஸ்க்ரூட்டனி பண்ணணும். எதுக்கு அப்ப தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் எதுக்கு ஸ்க்ரூட்டனி பண்ணணும்? வஹாப் விஷயத்திலையும் பார்க்கிறோம், இதுதான் நடந்தது, எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல
எதிர்க்கட்சிகளோ அல்லது சுயேட்சைகளோ பல இதுகளை வந்து வரும்பொழுது அவர்களுடைய விஷயங்கள் வந்து எத்தனை நிராகரிக்கப்பட்டது, எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து திரும்ப பார்க்கணும். அப்ப இன்னைக்கு வந்து இந்த ஒரு கரப்ட் ஆபீசர்ஸ் அப்படிங்கிறது கூட எல்லா லெவல்லையும் எல்லா மட்டத்திலையும் இன்னைக்கு இருந்து கொண்டு அவர்கள் தான் இதை மொத்தமாக வளைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த எலெக்ஷன் அப்படிங்கக்கூடியதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு உண்மையான எலெக்ஷன் தானா, ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து எல்லா மட்டங்களிலும் இன்னைக்கு எழுந்து கொண்டுதான் இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல இந்த அளவுக்கு வந்து ஒரு செயலற்ற ஒரு தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறத நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு கூட நாட்களுக்குள்ளார பார்க்கும் பொழுது இந்த ஒரு எலெக்ஷன், எத்தனையோ எலெக்ஷன்கள் நம்மளும் இங்க சந்திச்சிருக்கோம் தமிழகத்துல. ஆனா இந்த எலெக்ஷன் மாதிரி ஒரு மோசமான ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறதோ இல்லை அந்த மாதிரியான ஒரு கமிஷனுடைய நடவடிக்கைகளோ பார்க்கவே முடியாது. என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ரூல்ஸ் எதையுமே யாருமே இங்க ஃபாலோ பண்ணதாகவும் தெரியல. நிச்சயமா பல்வேறு விதிமுறைகள் நிறைய இடத்துல பார்த்தோம். எல்லா இடத்துலயுமே விதிமுறை மீறல்கள்ங்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கிறதே நம்ம பாக்குறோம். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொன்னாங்க, கருத்து கணிப்பு அப்படிங்கறத வந்து இந்த ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள்ளார, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தொலைக்காட்சியில எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு அவர்கள் தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து திரும்ப ஏப்ரல் 29 வரைக்கும், அதாவது ஏப்ரல் 3ல இருந்து ஏப்ரல் 29 வரைக்கும் நினைக்கிறேன், அந்த ஏப்ரல் 9ல இருந்து 29 வரைக்கும் வந்து இடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு கருத்து கணிப்பும் வரக்கூடாது, வெளியிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் டைம் எல்லாம் குறிப்பிட்டு இதுல இருந்து இது வரைக்கும். இன்னும் சொல்ல போனா கருத்து கணிப்பு, அதாவது சர்வே கூட எடுக்கக்கூடாது, வெளியிடக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லாம சர்வே கூட எடுக்கக்கூடாது, சர்வே எடுத்தா கூட அது கூட அஃபென்ஸ் அப்படிங்கிற சர்க்குலரே பெருசா வெளியிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேத்தி வரைக்கும் கூட இந்த கருத்து கணிப்புங்கிறது முன்னணி ஊடகங்கள்ல கூட நேத்தி வரைக்கும், நான் சொல்றது நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு மேல, 6 மணிக்குள்ள பிரச்சாரங்கள் முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு விதமான பிரச்சாரங்களும் சோசியல் மீடியாலயோ அல்லது இந்த மாதிரி மீடியாக்கள்லயோ ஊடகங்கள்ல எந்த விதமான யாரும் கூட, அதாவது என்ன சொல்றேன், முன்னாடி வந்து எப்படி வச்சிருந்தாங்கன்னா கட்சிகள் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தது. ஆனா இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, ஒரு தனிப்பட்ட நபர்கள் கூட கேம்பெயின்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு புரியாத ஒரு புதிர் என்னன்னா, இந்த 6:30 மணிக்கு கூட ஒரு முன்னணி ஊடகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான இது வந்து லைவ் அப்டேட் லைவ் போயிட்டு இருக்கு. ஆனா இது எதையுமே வந்து தேர்தல் கமிஷன் கண்டு கொண்டதாகவோ இதுக்கு மேல எது மேலேயும் நடவடிக்கை எடுத்ததாகவோ எனக்கு தெரியல. நானும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கேன், இந்த நேரத்துல இருந்து வருமே ரூல்ஸ் போட்டிருக்காங்களே, நான் பல தடவை ஒருவேளை நம்ம தான் ரூல்ஸை தப்பா பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய வக்கீல்களிடமோ இல்ல இதற்கான ஒரு ஆபீசர்களிடமோ அவர்களிடம் கேட்டு தெரிந்த பிறகும் கூட அவர்கள் ஆமா இப்படிதான் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் நடந்ததுக்கு மாறாக அனைத்துமே இருந்தது. ஆனா எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு செயல்படாத ஒரு தேர்தல் கமிஷன் இந்த தடவை இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது மிகவும் நமக்கு வந்து ஒரு வேதனையா இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இனி இந்த மாதிரியான ரூல்ஸுகளை எதையுமே வந்து யாரும் வந்து மதிக்க வேண்டாம் என்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு பக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜனநாயகம் என்பதை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் 8000 ரூபாய் கூப்பனா கொடுத்துட்டு இருக்காங்க, 8000 ரூபாய் கூப்பன் அடிச்சு வச்சிருக்காங்களாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து தேர்தல் கமிஷன் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கான். எப்ப கொடுத்து முடிஞ்சு நீ நாளைக்கு வந்து தேர்தல் எலெக்ஷன், நாளைக்கு ஓட்டிங் முடிஞ்சிடும், ரிசல்ட் வந்துட போகுது. நீங்க இப்ப இதனுடைய முடிவுகள் ஆராய்ச்சியில் இந்த தேர்தலை ரத்து செய்ய போகிறார்களா? ரத்து செய்யறது கூட இல்ல. அது எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, ஒன்று தேர்தல் கமிஷனோட விதிகளை மீறினால் அது தகுதி இழப்பு செய்யணும் இருக்கு. அதையே இங்க செய்யலையே. இப்ப நீங்க இந்நேரம் வந்து செந்தில் பாலாஜி மேல பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தது. அவர் ஏற்கனவே வந்து ஒரு அரவக்குறிச்சி தேர்தல் நிற்பாட்டப்பட்டதும் அவர் பிறந்தாங்க. அரவக்குறிச்சி தேர்தலையுமே என்ன நடந்தது என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த கரூர்ல கூட இந்த முறை கூட போன முறை மாதிரி இந்த மக்களை வந்து அடைத்து வைக்கிறது, பட்டியல் அடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. அது தெரிஞ்சுதான் மக்கள் போய் அது எல்லாத்தையும் அகற்றப்பட்டதுங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இங்க எகைன் வந்து இங்க இந்த மாதிரி பணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அம்மன் அர்ஜுனா அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கார்கள். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த கேண்டிடேட் தகுதி இழப்பு செய்யப்படணுமா வேண்டாமா?
அப்படி நீங்க செய்யலைன்னா அந்த ஜனநாயகம் என்பது இங்க கேலி கூத்தாக தானே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் எதுக்காக விதிமுறைகளை நீங்க வந்து விதிக்க வேண்டும்? எதுக்காக இந்த விதிமுறைகளை வந்து நீங்க விதிக்கணும்? எந்த விதிமுறைகளாலும் சும்மா வந்து நீங்க விதிமுறைகள் இருக்குங்கிறதை காட்சிப்படுத்துறதுக்காக வைக்கிறீங்களா, இல்ல யாரை வந்து இது பண்றதுக்காக? அதே போல பாருங்க, தபால் ஓட்டுகள். இந்த தபால் ஓட்டுகள்ல அவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. வீடியோ ஆதாரங்களோட வெளியே வந்தது. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல அவங்க அப்ளையே பண்ணாத இடத்துக்கெல்லாம் கூட போய் இவங்களா போன் பண்ணி போய் அதை வந்து அந்த ஓட்டை பெற்று வந்திருக்கிறார்கள் கூடிய செய்திகள் எல்லாம் வந்தது. இப்படி தொடர் முறைகேடுகள் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக எஸ்ஐஆர் வந்த பொழுதே கூட நாம் சொன்னோம், இந்த எஸ்ஐஆரும் கூட தமிழகத்துல முழுமையாக அமல்படுத்தப்படுமா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை நாம் முன்னெடுக்கணும். அதுலயும் கூட இப்ப நம்ம வந்து ஸ்ரீ டிவியினுடைய கள ஆய்விற்காக பலரை வந்து நம்ம பல ஊர்களில் வந்து இன்னைக்கு கள ஆய்வு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க. அப்படி கள ஆய்வு செய்த இடத்துல பல ஊர்கள்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் சரியாக அமல்படுத்தவில்லை. காரணம் என்ன அவங்க சொல்றாங்க அதுக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த ஓட்டு இல்லாதவர்கள், அந்த பர்சனே கிடையாது, அவர்களை வந்து நீக்க வேண்டும் என்று கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் மனு, இந்த பகுதியிலேயே அவங்கெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் இடங்கா மாறி போயிட்டாங்க, இந்த ஏரியாவில் இல்லை, சிலர் இறந்து விட்டார்கள், இப்படியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர்கள் வந்து நீக்கப்படாமல் இன்னும் அந்த பெயர்ல அப்படியே பட்டியலில் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூட சிலர் வந்து இன்னைக்கு முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம கலாய்வு செய்த நபர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப எஸ்ஐஆர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எவ்வளவு தூரம் மோசடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இது எல்லாத்தையும் மனதில் முழுமையாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் அப்படிங்கிறது நியாயமானதாக நடைபெற போகிறதா, இது உண்மையிலேயே ஜனநாயக முறையில் தான் நடக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்விதான் இந்த மனதில் எழுகிறது. இதுல அந்த தேர்தலினுடைய முடிவுகள் அப்படியே இதுல வந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த ஒரு முன்மாதிரி ஏற்கனவே திருமங்கலம் ஃபார்முலாங்கிறதே பெயர் பெற்றது தமிழகத்தில் தான். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அது மாறாத மறையாத இருக்குது. இந்த சொல்ல போனா இவர்கள், அதாவது இதுல மொத்தத்திலையும் கொடுமையான ஒரு விஷயத்தையும் நான் பாக்குறேன். இந்த மாதிரியாக பரிசு பொருட்களை நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த பரிசு பொருட்களும் தரக்கூடாது என்கிற நிலையில பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த பரிசு பொருட்களை தராதனால் ஒரு உயிரும் இன்னைக்கு பறி போயிருக்கு. அதுவும் வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டு ஊர் மக்கள் வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் தெரியலையா, ஏன் விசாரணை கூட முன்னெடுக்கவில்லை? அப்ப மண்ணச்சநல்லூர் கேண்டிடேட் கதிரவன் வந்து இன்னைக்கு தகுதி இழப்பு செய்யப்பட வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. சாதாரணமா யாராவது ஒருத்தவங்க வந்து தற்கொலைக்கு தூண்டினால் அவரோட தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை வெரி கிளியரா எல்லாருமே சொல்றாங்க, இந்த பரிசு பொருள் தராதனாலையும் அவர்களை கேவலமாக திட்டியதனாலையும் அந்த பெண் மனம் உடைந்து, இத்தனைக்கு அந்த பெண்ணை தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட சொல்றாங்க. அதனால அந்த பெண் உயிரிழந்த தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லும் பொழுது அவர் ஏன் கேண்டிடேட்டை நீங்க கூப்பிட்டு விசாரிக்கல? ஏன் கேண்டிடேட் தகுதி இழப்பு செய்யப்படவில்லை? அப்ப தேர்தல் கமிஷன் இந்த கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு விசாரிக்கல, இல்ல எதுவுமே செய்யல. ஒரு சின்ன விசாரணை நடந்ததா கூட அதை பத்தி நமக்கு செய்திகள் வரவில்லை. அப்ப இந்த வகையில நம்ம பார்த்து கொண்டு போறோம்னா இன்னைக்கு வந்து இந்த அரசியல் கட்சிகளால் ஜனநாயகம் கேலி கூத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல இன்றைய தேர்தலே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி சொல்லப்பட்ட இடங்கள், அதாவது வெளிப்படையான புகார் வந்த இடங்களில் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட மொத்த ஆட்களையும் பிடிக்காம லேட்டா போலீஸ்காரங்க அங்க வந்து ஒருத்தனை மட்டும் பிடிக்கிறது, மற்றவங்களெல்லாம் ஓட விடுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து நேரடியா பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க அந்த 8000 ரூபாய் கூப்பன். இப்ப நீங்க கேஸ் போட்டு என்ன பண்ணுவீங்க? அடிச்சு வச்சிருக்கிறது பொதுமக்களுக்கே தெரியுது, வெளிப்படையா இருக்கிற நமக்கே தெரியும் போது தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? அதனால இந்த தேர்தலை வந்து ரத்து செய்வார்களா, இந்த முடிவுகள் வந்து ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. அப்படியே ஒரு தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த வழக்கெல்லாம் இப்ப போட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது? நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இதையெல்லாம் தாண்டி
இந்த சட்டம், இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் தாண்டி இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அதனால இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொரு குடிமகனும் வாக்குச்சாவடியில் சென்று உங்களுடைய ஓட்டை முறையாக செலுத்துவதன் மூலமாகவே இந்த முறைகேட்டை தடுக்க முடியும். அதனால என்னுடைய வேண்டுகோள், நம்ம ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும், ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொருத்தரும் சென்று வாக்குச்சாவடியில் உங்கள் வாக்கை அளியுங்கள்.